வணக்கம் and welcome to the show Chai with Celebrity with me Pavitra. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு அருமையான பிளேபேக் சிங்கர் வர போறாங்க. நிறைய ஹிட் சாங்ஸ்லாம் நம்ம தமிழ் சினிமால கொடுத்துருக்காங்க. நான் லைட்டா வந்து ஒரு பாட்டு ட்ரை பண்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. இதுக்கு மேல உங்களை நான் டார்ச்சர் பண்ண போறது இல்ல. அந்த கார்ஜியஸான பிளேபேக் சிங்கரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தி டேலண்டட் அண்ட் கார்ஜியஸ் பிளேபேக் சிங்கர் ரக்ஷிதா சுரேஷ். வணக்கம் ரக்ஷிதா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட், ஒரு ஹீரோயின் வராங்களா இல்ல ஒரு பிளேபேக் சிங்கர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்களே உங்களை, ஹீரோயின் தானே அப்படின்னு. எதுக்கு இல்லையே தெரியலையே, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல அந்த ஆசை இருக்கா? ஏன்னா அழகா இருக்கீங்க, லட்சணமா இருக்கீங்க, கண்டிப்பா வந்து நீங்களே ஆக்சுவலா பாடி வந்து ஆக்ட் பண்ணிலாம் நாங்க பாத்திருக்கோம் ஆல்பம்ஸ்லாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா ரக்ஷிதாக்கு? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டை விட எனக்கு வருமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட், ஒரு தயக்கம் இருக்கு. பட் தெரியல, மேபி இன் ஃபியூச்சர் ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வந்தா மேபி ஐ மைட் ட்ரை, பட் தெரியாது. ஓகே, பாப்பா. அப்ப ஃபியூச்சர்ல ஒரு ஆக்டராவும் நம்ம எதிர்பார்க்கலாம் சிங்கரோட சேர்ந்து. இல்ல நான் ஃபுல் டைம் சிங்கர் தான். ஓகே, பட் மத்ததெல்லாம் வேணா ட்ரை வேணா பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நைஸ். அதே மாதிரி நம்ம ஷோ வந்து ரொம்ப இனிமையா வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வந்து அவளா காத்துட்டு இருக்கேன். ஒரு அழகான சிங்கர் நீங்க வந்திருக்கீங்க. சூப்பரான சாங்ஸ்லாம் நம்ம தமிழ் சினிமால மற்ற எல்லா லாங்குவேஜஸ்லயும் கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்காக ஏதாச்சும் ஒரு பாடல், நான் என்னோட பர்சனல் ஃபேவரட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் பாட ட்ரை பண்றேன், சிரிக்க கூடாது. ஓகேவா? இல்ல வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காலம் நீ. ஓகே, என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? நோ இது அப்புறம் ஒரு ப்ளூப்பர் ஷோவா மாறிடும். எனக்கு அப்புறமா நீங்க சொல்லித்தாங்க. ஓகேவா? ஓகே, அந்த பாட்டோட ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயும் நீ, கோடை வெயில் சாயும் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் மின்னல் மோதும் வாசல் நீ, செல்லமான மீறல் நீ, நெஞ்சமேங்கும் தேடல் நீ. ஆஹா, வாவ். அந்த நடுவுல வேற லெவல்ல பண்ணீங்களேப்பா. ஹவ் இஸ் தட் பாசிபிள்? Thank you. இதெல்லாம் வந்து காட் கிஃப்ட் மாதிரியோ? இல்ல, காட் கிஃப்ட் ஆஃப் கோர்ஸ், பட் பிராக்டிஸ், இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் எல்லாமே இருக்கு. இப்போ எனக்கு வந்து யூ சே ஐம் ஜஸ்ட் 17 இயர்ஸ்னு வெச்சுக்கோங்களேன். இப்படா சிரிக்க கூடாது, ஓகேவா? இப்படா வந்து ஆரம்பிச்சேனா உங்களை மாதிரி பாட முடியுமா இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல? டெஃபினட்டா ஐ ஃபீல் எப்போ வேணா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு டைம் லைன் அப்படின்னு எதுவும் இல்லை நான் நம்புவேன். அந்த பேஷன் அப்புறம் அந்த டெடிகேஷன் இருந்தால் எப்போ வேணா ஆரம்பிச்சு நம்ம வளர்த்திக்கிறது தான் எல்லாமே. ஓகே, அப்ப நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு சிங்கர் ஆகலாம். வை நாட்? ஆஹா, வாவ், வாட் a big compliment. உங்களுக்கு அந்த ஆசை இருந்தா கண்டிப்பா. நைஸ் சூப்பர். அண்ட் அதே மாதிரி அமரன் மூவில இந்த பாட்டு வந்துச்சு, சூப்பர் ஹிட்டான மூவி. எப்படி இருந்துச்சு ஸ்க்ரீன்ல வந்து பார்க்கும்போது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் ஆச்சு, மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அப்போது கண்டிப்பாக எல்லாரும் சில பேர்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. பட் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சீனோட அந்த ஸ்டோரி லைனோட அந்த பாட்டு கேட்குறப்போ எல்லாருக்குமே வேறு லெவலில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்குமே அது பார்த்தப்போ ரொம்ப நானே எமோஷ்னல் ஆகிட்டேன் லைட்டாக. பிகாஸ் ஐ திங்க் அதுதான் லாஸ்ட் சாங் ஆஃப் த மூவி. கடைசியில் ஒரு ரொம்ப க்ரூஷலான மொமெண்ட்டில் வரும். ஸோ அது பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்மளும் ஒரு சின்ன பாட்டாக இருந்திருக்கோமே அப்படின்னு. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ ஆக்சுவலாக வந்து பிளேபேக் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் நிறைய ட்ராக்ஸ் வந்து பாடியிருக்கோம்ப்பா, எக்கச்சக்க ட்ராக்ஸ்லாம் பாடியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் பாடின ட்ராக் ஞாபகம் இருக்கா? இருக்கு. நிறைய ட்ராக்ஸ் ஆக்சுவலி நானும் பாடியிருக்கேன். ஸ்க்ராட்ச் ட்ராக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய சிங்கர் வந்து பாடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் ட்ராக் மாதிரி நாங்கள் பாடி கொடுத்துருவோம். ஸோ தட் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்கேன். ரெஹ்மான் சார் மியூசிக்லேயே நிறைய பாடியிருக்கேன். நிறைய பாட்டு ஸ்ரேயா கோஷால் மேம் அவங்க நிறைய பாட்டு பாடியிருக்காங்க.
ஆக்சுவலி நான் கூட இந்த பொன்னியின் செல்வன்ல சொல் அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருக்கேன்ல, அது முதல்ல நான் ஸ்க்ராட்ச் ட்ராக்காக தான் பாடினேன். பட் அதுவே வந்து மணிரத்னம் சாருக்கும் ரஹ்மான் சாருக்கும் பிடிச்சி போனதுனால அதுவே வச்சுட்டாங்க, ஃபைனல் வாய்ஸாக வச்சுட்டாங்க. ஸோ நிறைய பாட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸாகவும் வரும். நம்ம ஸ்க்ராட்சாக தானே பாடினோம், இது நம்ம வாய்ஸ்லேயே வெளில வந்துருச்சே அப்படின்னு திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி சர்ப்ரைஸாக இருக்கும் சம்டைம்ஸ். பட் அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டுடியோவில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும் பாட பாட. ஸோ எந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி சினாரியோ, எந்த மாதிரி ஸ்டோரிக்கு எந்த மாதிரி பாடணும் அப்படின்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் அந்த ஸ்க்ராட்ச் ட்ராக் ஃபேஸ் வந்து. ஸோ எல்லாம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது தான் எல்லாமே. ஓகே, அதே மாதிரி நீங்கள் பாடின ஒரு ட்ராக்கு ஆஹா நல்லா இருக்கேப்பா அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணி ஆனால் வேற ஒரு சிங்கரோட வாய்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு பாடல்னா எந்த பாடல்? நம்ம ஸ்ரேயா கோஷால் மேம் வந்து நேஷ்னல் அவார்டு வின் பண்ண ஒரு பாட்டு இரவின் நிழல் அப்படின்ற படத்தில் மாயவா சாயவா அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டு இப்போ திடீர்னு எனக்கு அது தோணுது. பட் நிறைய இருக்குது அந்த மாதிரி, நிறைய பாடியிருக்கேன். அவங்களும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணி நீ பாடின அந்த சங்கதி நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுலாம் சொல்கிறப்போ எங்களுக்கு, ஏன்னா அவங்க பாட்டெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம்ல. ஸோ அவங்க பர்சனலி அந்த மாதிரி டைம் எடுத்து அதை அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தானே? டெஃபினெட்லி. ஸ்ரேயா மேம் மட்டும் இல்லை, ஆக்சுவலி நிறைய சிங்கர்ஸ், சித்ரா அம்மாவெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். எனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க எனக்கு. சில பேரோட வாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், சில பேரோட சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ஸ்பிரேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆக்சுவலி. நைஸ். இப்போ வந்து எனக்கு உங்கள் வாய்ஸை கேட்டால் பயங்கர பொறாமையாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே, நமக்கும் இந்த மாதிரி ஆடெலாம் போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுதுல. அந்த மாதிரி உங்களுக்கு யாரோட வாய்ஸ் கேட்டால் பொறாம தான், இவ்வளோ நல்லா இருக்கே வாய்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து க்யூட்டாக பொறாமப்படுறதுனா யாரோட வாய்ஸ் பார்த்து? இல்லை ஆக்சுவலி பொறாமன்றதை விட எப்படி இவங்க இப்படி பாடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர், நான் சொன்னேன்ல இப்போ ஸ்ரேயா மேம், சித்ரா அம்மா எல்லாருமே இருக்காங்க. அண்ட் எனக்கு ஹரிணி அவங்களோட வாய்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா அந்த ஒரு இன்னசென்ஸ் ஒன்று இருக்கும் அவங்க வாய்ஸில். அது இப்போ பாடினா கூட அவங்க அப்படி தான் இருக்கும். அது ரொம்ப ஸ்வீட்டாக கேட்கும், ஒரு இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்காங்க, நிறைய சிங்கர்ஸ். சாதனா சர்கம் மேம், அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நைஸ். அதே மாதிரியே பொன்னியின் செல்வன்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாட்டு, ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த விஷுவல்ஸ்லாமும் பார்க்குறதுக்கு, யாரு யாரு அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாட்டு எனக்கு வந்து டக்குன்னு வந்து உங்களோட வாய்ஸில் கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. பாடிடலாமா? காதோடு சொல் காதோடு சொல் யாதென்று சொல் யாரென்று சொல் பேரழகனா சொல் கோணல் முகனா சொல் மாவீரனா சொல் வாய்ஜாலனா சொல் ஓடாதே சொல்லடி ஓர் வார்த்தை சொல் மாயையா சொல் மாயனா சொல். so cute. இந்த மாதிரி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா? அதெல்லாம் கேட்கறதெல்லாம் நிறைய நடக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். பட் இந்த பாட்டு வந்து விஷுவல்ஸில் வந்து த்ரிஷா மேம் நடிச்சிருப்பாங்க. அது பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஸ் ஐ செட், சின்ன வயசுலேருந்து அவங்களோட படத்தெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ நம்ம வாய்ஸ்க்கு அவங்க நடிக்கிறாங்க ஆன் ஸ்க்ரீன் அப்படின்றப்போ அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். நைஸ். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து உங்களோட வாய்ஸில் வந்து இந்த பாட்டை கேட்டோன்னே என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு? அவர் ஆக்சுவலி இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணது பீக் லாக்டவுனில் வீடியோ காலில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஆமாம், 2020 நினைக்கிறேன் அப்போது பண்ணது. ஸோ நிறைய பாட்டு ப்ரீஃப் என்னன்னு சொன்னார். முதல்ல என்ன சினாரியோ அப்படின்னு சொன்னார். ஸோ போட்டில் போயிட்டுருப்பாங்க, இந்த மாதிரி தண்ணி சவுண்டெலாம் கேட்கும், இந்த மாதிரி நிறைய பேர் பொண்ணுங்கள்லாம் நிறைய பாடிட்டுருப்பாங்க, சும்மா டீஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிலாம் சொன்னது வந்து நிறைய லேயர்ஸ் நானே வாய்ஸில் பாடினேன் ஆக்சுவலி. ஸோ பின்னாடி பேர்டு சத்தம்லாம் கேட்கும், ஸோ கூ அதெல்லாம் நான் பாடினேன். அப்புறம் தண்ணி சவுண்டு, அப்புறம் சிரிக்கிற மாதிரி எல்லாமே நிறைய லேயர்ஸ் வாய்ஸில் ட்ரை அவுட், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். சிரிக்கிறதுனா எப்படி பண்றது? அதெல்லாம் அது அப்பப்போ வரும், அது ரெக்கார்ட் பண்றப்போ அது சொன்னாரு. பட் அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாரு எப்படியோ. நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும், பட் சம்ஹவ் ரஹ்மான் சார் வந்து ஒரு பெஸ்ட் பொட்டென்ஷியல் ஒரு சிங்கரோடது எப்படியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவாரு. அந்த மாதிரி நடந்த பாடல்கள் தான் இது எல்லாமே. ஸோ அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அண்ட் நம்மளோட டீ பார்ட்டி வந்து ஆவலா காத்துட்டு இருக்கு.
உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? டீ 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 நான் வந்து டீ அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கரெக்டான ஷோக்கு தான் Correct. வந்திருக்கீங்க, கரெக்டான செக்மெண்ட் தான் உங்களுக்கு. Yeah. பட் ஏகப்பட்ட டீஸ் இருக்கு, இவ்வளவும் குடிச்சிட முடியுமா? இல்ல எனக்கு அந்த ஜிஞ்சர் டீ மேல கண்ணு. அப்பல இந்த மசாலா டீ. ஓகே, உங்களுக்காக சைனா டீ, ஜப்பான் டீ எல்லாம் கூட எடுத்து வந்திருக்கோம். ஓகே ஓகே ட்ரை பண்ணலாம். சோ ஜிஞ்சர் டீல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஷூர். இவ்ளோ இருக்கேப்பா. ஓகே, சுடுது. ஃபுல்லா இருக்கா? எஸ். ஓகே. ஓகே, ஜிஞ்சர் டீ 250 rupees. 250 rupeesக்குலாம் நான் கொடுத்து டீ குடிக்க மாட்டேங்க நானு. ஒன்லி 20 ரூபாய். ஓன்லி 20 ரூபா. ஓகே, நான் அப்புறம் ஜிபேல வந்து சரி. வாங்கிக்கிறேன். ஆ. ஜிஞ்சர் டீக்குள்ள ஜிஞ்சர் டீ இருக்கும்னு ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு உங்க கண்ணுல தெரியுது. இல்லைங்களா? டொன்டடாயின். ஐயோ ச்சே. இதுதான் வந்து ட்விஸ்ட். ஓகேவா? Super. ஜிஞ்சர் டீ உள்ளே வந்து நாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சிருப்போம். இதுல இருந்து நாங்க வந்து கேள்விகள் கேட்போம். நீங்க வந்து பதில் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர் கை தட்டுவோம். இல்லாட்டி இந்த பாவக்காய் ஜூஸ் வந்து நீங்க குடிக்கணும். ஐயோ பாவக்காவா? ஆமா, இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மாதிரியே தான் இருக்கும் இந்த ஜூஸும். ஓகேவா? பட் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும் உங்க ஃபேஸ் கட்லயே. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சோ ரப்பர் வந்திருக்கு ஜிஞ்சர் டீல. சோ ரப்பர் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் இரேஸ் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கையில இருந்து நல்லா இருக்கும்னா என்ன விஷயம்? ஐ திங்க் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு ஒரு ஃபேஸில். அந்த டீனேஜ் ஆரம்பித்த அந்த ஃபேஸில் நமக்கெல்லாம் பாட்டு வருமா, பாட்டு குவிட் பண்ணிடலாமா அப்படின்ற தாட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த ஃபேஸை நான் எரேஸ் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அன்றைக்கி நான் குவிட் பண்ணியிருந்தா இன்றைக்கி இதெல்லாம் எனக்கு அமைஞ்சிருக்காது. ஸோ ஐ கெப்ட் கோயிங், அதனால தான். பட் அந்த தாட்ஸே எரேஸ் பண்ணிடலாம். எனக்கு நெகட்டிவிட்டியே பிடிக்காது. நம்ம கான்ஷியஸாக நம்ம பாசிட்டிவாக யோசிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இப்போ. ஸோ அதை எரேஸ் பண்ணிடுறேன். நைஸ். அதே மாதிரி நீங்க தான் ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலில இருந்து இந்த மாதிரி ஃபுல்லா வந்து மியூசிக் ப்ரொஃபஷனலி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்கல்ல. ஆமா. டக்குன்னு வந்து உங்களோட பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? இல்ல அவங்க தான் எனக்கு இதுல சேர்த்து விட்டு இப்போ சின்ன வயசுலயே? ஆமா, நான் 3-3.5 வயசு இருக்கிறப்பவே பாட்டு கிளாஸ் சேர்த்துட்டாங்க. ஸோ அவங்க தான் ஏதோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக், ஃபேமிலிலேயே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே மியூசிக்னா அவ்வளோ ஆசை. பட் அதுலேருந்து நம்ம பொண்ணு வளரட்டும் அப்படின்னு அந்த பெரிய சப்போர்ட் சிஸ்டமே எனக்கு ஃபேமிலி அண்ட் அம்மா எல்லாருமே தான். ஸோ அவங்களால தான் எல்லாமே. நைஸ். ஆக்சுவலா உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களோட எல்லா சாங்ஸுமே ரொம்ப பிடிக்கும். பட் பர்சனல் ஃபேவரட்னா எந்த சாங் சொல்லுவாங்க? எல்லா பாட்டுமே பிடிக்கும். அண்ட் என்னோட அம்மா என்னோட பிக்கெஸ்ட் கிரிட்டிக் ஆக்சுவலி, அதை சொல்லி ஆகணும். உலகமே வந்து நீ தான் எல்லாமே, நீ ரொம்ப நல்லா பாடுற அது இதுன்னு சொன்னாலும் வீட்டுக்கு வந்து ப்ராப்பராக அந்த நோட்டு நீ அந்த சைடு இப்படி கரெக்டாக பாடிக்கலாமே, இங்கே கொஞ்சம் ஸ்ருதி விலகிச்சு அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கொடுப்பாங்க எங்கள் அம்மா. ஸோ அது எப்போவுமே ஒரு கொஞ்சம் கிரவுண்டடாக வச்சுருக்கோம், அம்பலாக வச்சுருக்கோம் வீட்டில் அப்படி இருக்கிறதுனால. பட் எல்லா பாட்டுமே ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஷோ பாடுறேன் இல்லை யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்திருக்குனாலே ஃபஸ்ட்டு பார்க்குறதே என்னோட அம்மா, என்னோட ஃபேமிலி, என் பாட்டி எல்லாருமே தான் பார்ப்பாங்க. ஸோ ஓகே, அவங்களே பார்த்து டக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. இப்போ எந்த டீ போகலாம்? சென்சா டீ. சென்சா டீ. சென்சா வந்து சைனா. ஓ, ஸோ இது வந்து 250 கிடையாது. ஓகேவா? இது வந்து 2500. ரைட்டு. ஸோ சென்சா டீ உள்ளே வெங்காயம் வந்திருக்கு. ஸோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட்னா எந்த மொமெண்ட் உங்க லைஃப்ல? நான் ரொம்ப எமோஷ்னல் ஆவேன் ஆக்சுவலி அடிக்கடி. ஸோ ஒன்றுன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டேன். எனக்கு சும்மா ஆக்சுவலி ஒரு படத்தில் ஒரு நாய்க்குட்டி பார்த்தா எமோஷ்னல் ஆவேன். ஆர் ஏதோ ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு, இல்லை ஒரு வரிகள் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சுன்னா எமோஷ்னல் ஆயிடுவேன். ஸோ ரொம்ப எமோஷ்னலான பர்சன் தான் நான். அதை ரொம்ப காமிச்சிக்க மாட்டேன். பட் ஆனால் இருக்கு நிறைய எமோஷ்னல், அது வந்துட்டே இருக்கும். ஒன்றுன்னு நான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாரோட பர்சனல் ஃபேவரட் சிங்கர்னு கூட சொல்லலாம் நீங்க. அப்படின்னு இல்லை, ஒன் ஆஃப் த ஐ மீன் அவரோட அந்த மென்டர்ஷிப் அண்ட் அவரோட லேர்னிங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் யா, நைஸ். அவரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எவ்வளோ எமோஷ்னலா இருந்தது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவரை வந்து மீட் பண்ணது வந்து 2012ல் ஒரு ரியாலிட்டி ஷோவில் இருந்தேன். அதில் வந்து ஃபினாலேல அவர் வந்தார், ஒரு கெஸ்ட்டாக, சர்ப்ரைஸ் கெஸ்ட்டாக வந்தார். அப்போ வந்து எனக்கு ஐ திங்க் ஒரு 13 இயரோ 14 இயர் ஓல்டு நான். எனக்கு ஷாக்கு, ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இவ்வளோ பெரிய மனுஷன் என் முன்னாடி கண் முன்னாடி நிற்கிறாரே, அப்படி இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி செம்மையா சின்ன குழந்தை நான், எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு.
அப்போ அந்த டைமில் அது அவரை பார்த்ததே பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்ச நான் கட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒரு 10 years பார்த்தா ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஹிம். அவர் முன்னாடி பாடினேன். அதுக்கப்புறம் கோவிட் 2019 எண்ட்லேருந்து அவரோட ஸ்டுடியோவில் சில பாடல்கள் பாட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அவர் என்னை ரெக்கார்ட் பண்ணப்போ எனக்கு காலே நிக்கல, எனக்கு அப்படி நர்வஸா இருந்துச்சு. ஏன்னா அவரு ரொம்ப ஸ்வீட்டா எல்லாரையும் ரொம்ப காம் டவுன் பண்ணி ரொம்ப நல்லா தான் பேசுவாரு. பட் எனக்கு ஒரு மாதிரி ப்ராசஸே பண்ண முடியல. அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஐ பிகேம் நம். அப்புறம் கொஞ்சம் அப்படியே கூல் டவுன் ஆகி இது ரொம்ப பெரிய விஷயம், நீ இப்போ நல்லா பாடினாதான் எல்லாமே உனக்கு அடுத்தடுத்து என்னன்றது டிசைட் ஆகும், இப்போ நர்வஸ் ஆகி சொதப்பிடாத தயவு செஞ்சு அப்படின்னு நானே மனசுக்குள்ள சொல்லி காம் டவுன் பண்ணி பாடினேன். பட் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா அதுக்காக நான் ரொம்ப ட்ரீம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஏங்கியிருக்கேன், அதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அது கிடைக்கிறப்போ ஒரு அந்த எமோஷன் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஒரு கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். அண்ட் அந்த ஜர்னி இப்போ வரைக்கும் ரொம்ப அழகா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, இன்னும் கண்டினியூ ஆக போகுது. ஸோ அவர் உங்களோட வாய்ஸ் கேட்டு ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரா, இந்த விஷயத்தினால எனக்கு உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு? இல்ல, அவர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அவர் ஆக்சுவலி நிறைய பேச மாட்டாரு. ஸோ அவரு சொல்ற சில வார்த்தைகள் நைஸ், வாவ், அமேசிங், அப்படியே ஏதாவது ரொம்ப ரேராக அந்த மாதிரி சொல்லுவார். அதுவே ஒரு 100 வார்த்தை சொல்கிற அளவுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த வேலிடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் எந்த சிங்கருக்குனாலும். ஸோ அவர் நிறைய சொல்ல மாட்டார். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் சொன்னப்போவே அதுவே போதும். அதுவே நமக்கு 100 மார்க்ஸ். சூப்பர். அதே மாதிரி அமரன் மூவில ஜிவி சாரோட ஒர்க் பண்ணீங்களா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? ஆக்சுவலி அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக தான் கிடைச்சது. வேற ஒரு பாட்டு பாட தான் நான் ஸ்டுடியோ கிளம்புனேன். பட் அப்புறம் வெண்ணிலா சாரல் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த பாட்டு கேட்ட உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கனெக்ட் வந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த உருகுதே மருகுதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அவரோட பாட்டு. அந்த பாட்டு நான் நிறைய பாடி ரொம்ப அன்பெல்லாம் கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி அதே ஃபீலில் ஒரு பாட்டு நம்ம பாட்டாக அமைய போதே அப்படின்னு அதை யோசிச்சப்போவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ரிலீஸ் ஆனப்புறம் இவ்வளோ அன்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங் என்னோட லைஃப்லேயே. ஒரு ரொம்ப ஸ்பெஷல். நைஸ், சூப்பர். ஓகே, 2 டீ அற்புதமாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக எது போலாம்? மின்ட், மாச்சா, மசாலா, பிளாக். மின்ட் பார்த்துடலாமா? மின்ட் உள்ளே நல்ல விஷயம். காசு வந்திருக்கு, காசு. ஸோ காசு பேஸ் பண்ணி என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலையே, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும் ரக்ஷிதா. கமான். காசு பேஸ் பண்ணினா எனக்கு எவ்வளவு வெட்ட போற இப்போ அப்படின்னு ஏதாவது கேட்க போறீங்க? அதாவது எவ்வளவு கொடுக்க போற இப்போ? ஓ, கமிஷனா? வெரி குட் கேர்ள், யூ see. நோ நோ நோ, இப்பதான் ஓகே வெட்டிக்கலாம். 2500 எல்லாம் கேட்டிங்களே டீக்கு. ஓ, அது பேரும் வெட்டுறதுதானா? ஓகே, நிறைய வெட்டிக்கலாமா? சும்மா சொன்னேன், இல்ல கேளுங்க. சோ salary பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க சிங்கரா மாறினதுக்கு அப்புறமா வாங்கின ஃபர்ஸ்ட் salary? ஐ திங்க் சின்ன வயசுல நிறைய இந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோஸ் அந்த மாதிரிலாம் போவேன். அதுக்கு சும்மா ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அந்த மாதிரி ஒரு 100 ரூபாய், ஒரு 200 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது சேலரின்னு கன்சிடர் பண்ணால் அதுதான் ஃபர்ஸ்ட். பட் ஷோன்னு நான் ஆரம்பிச்ச உடனே ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 3000 ரூபாவோ என்னமோ, 3000 ருபீஸோ என்னமோ. நைஸ். இப்போ அந்த 3000 எவ்வளோ க்ரோர்ஸா மாறி இருக்கு? மாறினா நல்லது. நீங்க எல்லாம் அப்படியே வேண்டிக்கோங்க, நீங்க சொல்றது அப்படியே பலிக்கட்டும். மாறினா எனக்கு வெட்டு கொடுக்குறீங்களா? ஷூர். ஓகேவா? நைஸ். டீ வாங்கி தரேன் உங்களுக்கு. என்னப்பா இது? 2500 rupees டீ. கோடில ஓகே, கோடி காஸ்ட்லி டீயா வாங்கி தாங்க. சரி, நைஸ். ஆக்சுவலா இங்க நிறைய ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, பேமெண்ட் அது வாங்குறதுக்குள்ள ஒரு பெரிய பாடா இருக்கும், வரும் வரும் வரும்னு சொல்லிட்டே நாட்கள் அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இது சிங்கர்ஸ்க்கும் நடக்குமா? எல்லா இடத்துலயும் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆமாம், சில டைம்ஸ் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சம்டைம்ஸ் தே டேக் அஸ் ஃபார் கிராண்டட், சம்டைம்ஸ் அது நடக்கும். ரொம்ப ரேராக தான் எனக்கு டச் வுட் நடந்திருக்கு. பட் மோஸ்ட்லி எல்லாமே ப்ராம்ப்டாக தான் வந்துடும். எனக்கு சொன்னபடி சொன்ன டைமுக்கு கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருவாங்க. அது எனக்கு அது காசுன்றதை விட ஒருத்தவங்களை கூப்பிடுறீங்க, அதுக்கான ஒரு மதிப்பு, ஒரு வேல்யூ அப்படின்னு தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அதை கொடுத்துட்டாலே பாதி நமக்கும் ஒரு நல்ல நல்ல வைப்பு, நல்ல அட்மாஸ்பியர், நம்ம வேல்யூ 100% இல்லை 200% பண்ணணும் அப்படின்ற அந்த வேல்யூக்காக நம்ம இது பண்ணுறோம். பட் இந்த மாதிரி நடக்கும் கண்டிப்பாக.
அதுவும் இந்த இன்டர்நேஷனல் கான்சர்ட்ஸ்லாம் போனா அந்த ஒரு யா இதுல இன்டர்நேஷ்னல் கான்சர்ட்ஸ் நான் என்ன யூஸ்வலி இது பண்ணுவேன்னா பிஃபோர் யூ போர்ட் த ஃப்ளைட் நீங்கள் உங்களோட என்ன இருக்கோ அதை நீங்கள் இப்போ ப்ராப்பராக இது பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் யூ டோன்ட் ஹேவ் டு ஒரு நர்வஸ்னஸ் ஒரு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது தான். பட் பாசிட்டிவ்ஸ் தான் நெகட்டிவ்ஸும் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கணும். ஆஹா நைஸ் நைஸ் பதில் சூப்பர். அடுத்ததாக மாச்சா மசாலா பிளாக் மசாலா இல்ல ஏதாவது மசாலா கேள்வி இருக்கான்னு பாப்போம். மசாலா டீ உள்ளே அல்வா சோ மெட்ராஸ்ல அல்வானா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும்ல? இல்லையே என்ன அதே அல்வா தான் பட் ஆக்சுவலா அல்வா கொடுக்கறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து யார் ஒரு பெரிய அல்வா கொடுத்திருக்காங்க லைஃப்லயே? யாரும் இல்ல அந்த மாதிரி. எனக்கெல்லாம் அல்வா கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். உஷாரா இருப்பேன் நானு. அல்வா கொடுக்க ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சோடனே நானே விலகிடுவேன். அப்படியே எனக்கு வேணாம், சவகாசமே வேணாம், நீ நல்லா இரு, நான் நல்லா இருந்துக்கிறேன் அப்படின்னு நானே விலகிடுவேன். பட் அந்த மாதிரி அல்வாலாம் கொடுத்ததில்லை. ஓகே, இது வந்து பர்சனலா வந்து அல்வாக்கள் வந்து நம்ம உஷாரா வேண்டாம், அவ்வளவுதான். ப்ரொஃபஷனலா நீங்க தான் இந்த சிங்கர், நீங்க தான் இந்த பாட்டுக்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு வாய்ஸ் கொடுக்கணும், உங்களை பேஸ் பண்ணி தான் இந்த பாட்டே இருக்கு, அந்த மாதிரி பிளா பிளா ப்ளூ பிளான்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இது அல்வாவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நடந்திருக்கா? இல்ல, ஆக்சுவலி ஜென்யூனா சொல்றது தான் ஜாஸ்தி. ஜென்யூனாவே எனக்கு தெரிஞ்சிடும். நான் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் தான். எனக்கு எந்த விதத்துல அவங்க பேசுறாங்க, எதிரில் இருக்கிறவங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறாங்க என்கிட்ட அப்படின்றது கொஞ்சம் எனக்கு லைட்டா புரிஞ்சிடும். ஸோ எது ஜென்யூன்னு, எது சும்மா இந்த மாதிரி அல்வா கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சொல்றது கொஞ்சம் கம்மி தான். ஜென்யூனா சொல்றவங்க தான் ஜாஸ்தி. டச் வுட் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பட் நைஸ். அந்த மாதிரி ஆக்டிங்ல எல்லாம் வந்து அல்வாக்கள் கிடைச்சிருக்கா? இந்த மியூசிக் ஆல்பம்ல நீங்க தான் பாடுறீங்க, நீங்க தான் ஆக்ட் பண்றீங்க, இல்லாட்டி மூவிஸ்லயும் வந்து நீங்களே ஆக்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் அல்வாக்கள்? இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடைச்சது இல்ல. சரி, நான் அப்படியே வந்து மாத்துறேன். இந்த அல்வா வந்து உங்களோட ஃபேவரட்டான சிங்கருக்கு ஒன்னு கொடுக்கணும், இன்னொன்னு வந்து உங்களோட ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டருக்கு கொடுக்கணும். சிங்கர் வந்து சித்ரா அம்மா கொடுப்பேன், மியூசிக் டைரக்டர் வந்து ரஹ்மான் சார். ஸ்வீட்டா வந்து அவங்க ரொம்ப ஸ்வீட்டான நபர் கொடுத்துருவீங்க. சோ ரெண்டு இருக்கு, மாச்சா பிளாக். எது போலாம், ஜப்பான் டீயா இல்ல நம்ம ஊரு டீயா? நம்ம ஊருக்கு நம்ம அப்புறம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா அந்த மாதிரி வரும். மாச்சா முடிச்சிடலாம். ஜப்பான் டீ பாத்துடலாமா? ஓகே, ஜப்பான் டீ உள்ளே என்ன இருக்கு? எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லைஃப். நோ, லவ். யா. சோ எல் வந்ததுனால என்ன கேள்வினா, உங்களோட முதல் காதல் எப்போ வந்துச்சு? முதல் காதல், எஸ், காதல் எப்போ வந்துச்சு? முதல் காதல் வந்து எதுன்னு நான் வந்து எனக்கே தெரியல ஆக்சுவலி. கண்டிப்பா சின்ன வயசுல க்ரஷ் அதெல்லாம் வந்திருக்கும். பட் பெரிய காதல் அப்படின்லாம் எதுவுமே நடந்ததில்லை இன்னும் லைஃப்ல. அது கூடிய சீக்கிரம் நடக்கட்டும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, எங்க அம்மா ரொம்ப பெருசா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. சேம் போட். யா. சோ அது கூடிய சீக்கிரம் அமைஞ்சா நல்லா இருக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னா என்னோட முதல் காதல் நான் தான் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். செல்ஃப் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ். ஆஹா நைஸ். பட் முதல் காதல்லாம் ஆக்சுவலி ரொம்ப கிளீஷேடா இருக்கும். பட் மியூசிக் தான். ஏன்னா அது இல்லைன்னா எதுவுமே இல்லை, எனக்கு லைஃபே இல்லை. ஸோ நைஸ். அதே மாதிரி இந்த ஸ்வீட்டான வாய்ஸ்க்கு ஏகப்பட்ட ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்குமே. இன்ஸ்டால வேற அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு, என்ன ஒரு வாய்ஸ்ப்பா, ஐ லவ் யூங்க அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் வந்திருக்கும்ல ப்ரொபோசல்ஸ்? அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. என்னோட பாடல்களை கேட்டு என்ன பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் பர்சனலி தெரிஞ்சிருக்கணும்ல கொஞ்சமாச்சு, ஏதாவது பர்சனலி என்ன தெரிஞ்சு இது பண்றவங்க கொஞ்சம் என்ன பார்த்து பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல என்னன்னு. பட் பாப்போம். ரக்ஷிதாக்கு என்ன மாதிரியான ஒரு பையன் வேணும் சொல்லுங்க. இது வந்து வேற ஷோ, நீங்க மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா இப்போ? அது மட்டும் தான் பண்ணாம இருந்த வரைக்கும். இல்ல அப்படி பிளேபேக் சிங்கரா இருக்கணுமா, இல்ல மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கணுமா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. நல்ல மனுஷனா இருக்கணும். ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மாவும் சரி, எங்க ஃபேமிலியும் சரி நல்லா பாத்துக்கணும். என்னோட கரியருக்கு, என்னோட க்ரோத்துக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பெருசா எனக்கு லிஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, எந்த ஃபீல்டா இருந்தாலும் எந்த ஃபீல்டா இருந்தாலும் ஓகே. அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் அது டிசைட் பண்ணிட்டீங்களா? இதுக்கப்புறம் லவ் வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு, தெரியல. அரேஞ்ச் பண்ணி அப்புறம் லவ் பண்ணலாம்ல.
பண்ணலாம் அப்போ கண்டிப்பா. ஓகே, அதுவே ஓகே தான். அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பார்த்து பண்ணட்டும். அரேஞ்ச் பண்ண, ஏன்னா எனக்கு தேடுற அளவுக்கு இப்போ எனக்கு லேசியா இருக்குங்க. பொறுமை சத்தியமா இல்ல. சொல்றேன், பொறுமை இல்ல, டைம் இல்ல அப்படின்னு வேணா சொல்லலாம். அவங்க தேடி தரட்டும், எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்புறம் நாங்க லவ் பண்ணிக்கிறோம், பாத்துக்கிறோம். இப்படிதான் இருக்கணும். சூப்பர் பதில், கிளவரான பதில், Yeah. அற்புதம், நைஸ். இப்ப பிளாக் டார்க் பாத்துடலாமா? பாத்துக்கிறோம். பிளாக்குள்ளே பேட்டரி இருக்கு. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, இந்த ஒரு சிங்கரோட வாய்ஸ் கேட்டா மட்டும் எனக்கு வேற லெவலா ஒரு எனர்ஜி எனக்கே வந்துரும், சரியான ஒரு மோட்டிவேஷன் இந்த சிங்கரோட வாய்ஸ் கேட்டாலேனா எந்த சிங்கர் சொல்வீங்க? அதே லிஸ்ட் தான், சேம் லிஸ்ட். நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு சுனிதி சௌஹானோட சாங்ஸ் அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் கேட்டா எனக்கு ஒரு வேற லெவல் எனர்ஜி வரும். ஏன்னா அவங்க வந்து ஒரு வேற லெவல் பாப் ஐகானா மாறிட்டு வராங்க. அவங்களோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம், சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்களோட பாடல்கள் பாடுறப்ப கூட, என்னோட ஸ்டேஜில் நான் பாடுறப்ப கூட ஒரு வேற லெவல் எனர்ஜியே இருக்கணும் அவங்களோட பாட்டு அட்டென்ட் பண்ணணும்னா. ஸோ சின்ன வயசுலேயும் எனக்கு அவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஒரு வாய்ஸாக ஸ்ரேயா மேம் எவ்வளோ பிடிக்குமோ, ஒரு பெர்ஃபார்மராக சுனிதி மேம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க தான் ஐ திங்க் பேட்டரிக்கு அவங்க ஆப்டான ஒரு நைஸ். அதே மாதிரி நீங்க நிறைய லைவ் ஷோஸ் பண்றீங்க, எக்கச்சக்க லைவ் ஷோஸ் பண்றீங்க, நிறைய ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு அங்கேயும் வந்து லைவ் கான்சர்ட்ஸ்லாம் பண்றீங்களா? இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும். அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து எங்கேஜ் பண்ணும்போது டக்குன்னு வந்து லிரிக்ஸ் மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? லிரிக்ஸ் மறந்தெல்லாம் நிறைய நான் வந்து என்னோட சொந்த லிரிக்ஸ்லாம் போட்டிருக்கேன் ஆக்சுவலி ஸ்டேஜ்ல. அதெல்லாம் நிறைய நடக்கும். இது எனக்கு ரொம்ப நாளா வந்து இந்த சிங்கர்ஸ்ட கேட்கணும்னு இருக்கிற கேள்வி. இல்ல, எல்லா சிங்கர்ஸ்க்கும் அது நிறைய நடந்திருக்கும் கண்டிப்பா. பட் மோஸ்ட்லி நான் வந்து பார்த்து பாடுறது எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. ஏன்னா ஒரு ஆடியன்ஸோட கனெக்ட் இருக்கணும். நம்மள பார்க்க வராங்க, நம்ம பாடுறத பார்க்க வராங்க, நம்ம ஏதாவது ஒரு இது நோட் பண்ணி பார்த்தா எனக்கு பர்சனலி அது ஒரு கனெக்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங். அதனால நான் வந்து லிரிக்ஸ் மெமரைஸ் பண்ணி பாடுவேன். பட் மோஸ்ட்லி இப்போ பெரிய பெரிய ஷோஸ்லாம் டெலிப்ராம்ப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்க்ரீனில் லிரிக்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்து பாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது இருக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ ட்ரை டு மெமரைஸ். அதுவும் தாண்டி ஞாபகம் வரலன்னா சொந்த லிரிக்ஸ் போட்டு, ஓகே. இல்லைன்னா ஆடியன்ஸ்க்கு இன்னொரு டாக்டிக் இருக்கு. ஆடியன்ஸ்க்கு இப்படி மைக் வச்சிருவோம், ஏதாவது லிரிக்ஸ் தெரியலன்னா அவங்க பாடிடுவாங்க. இது நல்லா இருக்கு. இப்போ ஆக்சுவலா சிங்கர் ஹரிச்சரன் வந்த போது என்ன சொன்னார்னா, இதே கேள்வி கேட்ட போது அப்படிங்கிற மாதிரி இரும்புற மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் பாவம் பரிதாபம் அப்படின்னு விட்டுருவாங்க, அவங்களுக்கு தெரிய வராது இந்த மாதிரி லிரிக்ஸ் மறந்தது அந்த மாதிரி சொன்னாரு. அப்ப உங்களோட ஸ்டைல் வந்து ஆடியன்ஸ்க்கு இப்போ ஏதாவது ஒரு லைன் தெரியலன்னா இங்க பாடினா அவங்க பாடிடுவாங்க. சோ அது இதுதான் இல்ல லிரிக் அப்படின்னு ஞாபகம் வரும். ஆஹா, நைஸ் நைஸ். அது மாதிரி நீங்க பண்ண லைவ் ஷோஸ்லயே மறக்க முடியாத லைவ் ஷோனா எந்த லைவ் ஷோ சொல்லுவீங்க? ஏகப்பட்டது பண்ணியாச்சு. நிறைய இருக்கு. பட் என்னோட சோலோ கான்சர்ட் ஒன்று நடந்துச்சு ஃபீனிக்ஸ் மாலில் லாஸ்ட் இயர் நடந்துச்சு. அதுதான் ஆரம்பம் ஆக்சுவலி என்னோட சோலோ கான்சர்ட்ஸ்க்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. எனக்கு ஆசை இருந்துச்சு, கனவு இருந்துச்சு, நான் தனியாக பாடணும், ஒரு 2 hours 2.5 hours நான் தனியாக பாடணும் அப்படின்னு. பட் அது ஆக்சுவலாக நடக்கிறப்போ வேற லெவல் ஃபீலிங். அது எனக்காக எல்லாரும் வந்திருக்காங்க, நான் பாடுறது மட்டும் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு. அது ரொம்ப ஸ்பெஷலான ஃபீலிங். ஸோ அந்த ஆரம்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நைஸ். இப்போ பயங்கர எல்லா மாசமும் வந்து உங்களோட லைவ் ஷோஸ் எதிர்பார்க்கலாமா? இருக்கு. கண்டிப்பா, காட்ஸ் கிரேஸ். அது நடந்தா ரொம்ப நல்ல விஷயம். நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோலோ ஷோஸ் கூட அப்படியே இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு போனா எனக்கு அதுதான் என்னோட மிகப்பெரிய கனவு. நைஸ். அப்ப எனக்கு ஒரு கட்டிங், ஒரு ஆங்கர் கண்டிப்பா ஷூர் டீலிங். உங்க செக்மெண்ட் தனியாவே வச்சிரோம் அங்க. ஆஹா, இது நல்லா இருக்கேப்பா. அப்ப எனக்கு டீயே வேணா, இதுல இந்த கட்டிங். ஓகே நைஸ். சோ டீ பார்ட்டி வந்து அற்புதமாக முடிஞ்சிருச்சு. பாவக்காய் ஜூஸ் குடிக்காம முடிச்சிட்டேன். அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. இன்னும் இல்லையா? இல்ல, அடுத்த செக்மெண்ட்ல நீங்க வந்து ஏதாச்சும் சொதப்பினீங்கன்னா குடிக்கணும்ல. சரி, ஓகே. சோ அடுத்த செக்மெண்ட்க்கு ரெடியா? இந்த செக்மெண்ட் பேர் என்னன்னா, வார்த்தை எந்து பாடல் உங்களுது. ஓகே. என்ன மாதிரி ஒரு செக்மெண்டா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க ஏதாவது வேர்ட் சொல்லுவீங்க, அதுக்கு ஏத்தபடி நான் பாட்டு பாடுறோம். எஸ், கரெக்ட். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா ரோஜா. ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்து. இது எப்படி பாடுறது இவ்வளவு ஸ்மூத்தா? ரோஜா ரோஜா பாடுறீங்களே. நானும் சிங்கர் பாடுங்க. அடுத்ததாக நெருப்பு.
நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்குற கூட்டம் அடிச்சவன் அடிக்கிற கூட்டம் முடியுமா நடக்குமா எண்ணம். காதல். காதல் வந்ததும் கண்ணீன் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பாள் தெரிவதில்லை. நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு சென்றால் வரமாட்டாள் அதுதானே பெரும்பாடு. தன்னந்தான தன்னந்தான. சூப்பர். கண். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை நீ கண்களுக்கு சொந்தமில்லை. வாவ். பொய். பொய் சொல்லக்கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீ காதலி. அப்புறம் கண்களால் கண்களில் தாயமாடினாள் கைகளால் கைகளில் ரேகை மாற்றினாள். பொய் ஒன்றை ஒப்பிட்டாய் ஐயோ தப்பித்தாள் கண் மூடி தேடத்தாள் கனவென்றும் தித்தித்தாய். அமேசிங். மாலை. மாலை நேரம் மழை தூரும் காலம் என் ஜன்னலோரம் நிற்கிறேன். நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சில மேகம் போலே மிதக்கிறேன். சரியான டிரான்சிஷன். மெலடில இருந்து அப்படியே ஒரு வெஸ்டர்ன். வாவ் சூப்பர் ஸ்கோர். அடுத்ததாக வந்து அழகு. அழகான ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே அடி மனசு அருவாமணையில் அறுக்கிறியே. நைஸ். அடுத்ததாக உங்களோட சாங் தான் காலம். உன் அன்பு என்னும் பானு என் உசிர் வர வேணும் உன் மூச்சு காத்தெல்லாம் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தோம் பார்வை ஒன்றே வேணும் காலத்துக்கும் நீ வேணும். இந்த இதுக்காகவே நான் சிங்கர் ஆகணும். அது பேர் என்ன சொல்லுவீங்க? சங்கதி. சங்கதிக்காகவே நான் வந்து சிங்கரா மாறுறேன். அடுத்ததாக மழை. மழை துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். வெரி நைஸ். சூப்பர். ஓகே, இந்த செக்மெண்ட் வந்து சூப்பர்வா முடிச்சிட்டீங்க. பாவக்காய் ஜூஸ்க்கு வந்து ஒரு நோ சொல்லிட்டீங்க. எஸ், யூ ஆர் a very smart singer அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அற்புதம். ஸோ இப்போ வந்து ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா ஜுருன்னு போகுமோ, நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா தமிழ்ல தான் பதில் சொல்லணும். தமிழ்ல தான். ஓகே, ரேபிட் ஃபயர் மாதிரியா? எஸ், அதுதான் நாங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமான you see. ஆனா நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லிட்டா பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். ஓ, நான் வந்து எப்படி வேணா கேட்கலாம். ஓகேவா? நான் ஒரு பாடகி. என் வழி இசை வழி. இசை வழி. ஆஹா. ஐ லவ் சென்னை. ஓகே. அது தமிழா இங்கிலீஷா நீங்க முடிவு பண்ணுங்க. வாடா சென்னை. ஓகே. ஐ ஹேட் வன்மம். வன்மம். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. இசை. இசை. நான் அடிக்கடி தூங்குவேன். ஓகே. என் வாழ்க்கை ஒரு நாடகம். வேற லெவல். எனக்கு தெரிஞ்சதெல்லாம். இசை. இசை. ஓகே. எனக்கு கோபம் வந்தா திட்டுவேன். ஓகே. நான் ஜாலியா இருந்தா ஆடுவேன். டான்ஸ் கூட ஆடுவீங்களா? சும்மா, அதாவது எனக்கு பிடிக்கும். ஓகே. லைட் ஸ்டெப்ஸ் மட்டும். ஓகே. என் காதல். இசை. எல்லாமே இசை இசை. பாடல். பாடல். ஓ, இந்த மாதிரி வேரியேஷன். ஓகே. நான் கேட்டது கையளவு. ஓகே. எனக்கு கிடைத்தது உலகளவு. எவ்வளவா, வேற லெவல். அடிக்கடி சொல்ற போய். தோ வந்துட்டேன் 5 மினிட்ஸ்ல. அது நான் சொல்ற போய். நானும் அப்படிதான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஓகே. அடிக்கடி சொல்ற போய் நான் நெருங்கிட்டேன் அப்படின்றது. வாவ், நெருங்கிட்டேன். ஓ சூப்பர், முடிஞ்சிச்சு. ஐயோ, இதுதான் கொஞ்சம் கஷ்டமான செக்மெண்ட் இருந்துச்சு. பட் இதையும் வந்து எப்படியோ வந்து சக்சஸ்ஃபுல்லா 100 மார்க்ஸ் வாங்கிட்டீங்க. அண்ட் அதே மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல, 2025ல இந்த விஷயங்கள்லாம் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணணும். என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? 2025ல என்னோட சோலோ கான்சர்ட்ஸ் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை. இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணணும்னு ஆசை. அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் என்னோட பாடல்கள் நான் கம்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கு. வாவ். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஒரு சோர்ஸில் சேனலைஸ் பண்ணி அதுவும் நல்ல பெரிய ஹிட் ஆகணும், மக்கள் மனசுல போய் சேரணும் அப்படின்றது இன்னொரு பெரிய ஆசை. ஸோ மியூசிக் கம்போசிங்லயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பார்ப்போம், அதுக்கு கரெக்டான வழியில நம்ம கொண்டு போய் ஒரு பாடலா அமைஞ்சு அது வெளில வந்தா கடவுள் புண்ணியத்துல என்னன்றது பார்ப்போம். நைஸ். ஏதாச்சும் பாட்டு ரெடியா இருக்காங்க நீங்க கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய. சும்மா அப்பப்போ ஏதாவது ஐடியாஸ் தோணும், அதை ஃபோனில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன் டியூனு. அதை கொஞ்சம் அப்படியே இன்னும் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணி ஒரு பாடலா லிரிக்ஸ் மட்டும் எனக்கு எழுத வராது. ஒரு நல்ல லிரிசிஸ்ட்டை தேடி இது பண்ணி பார்ப்போம். எங்களுக்காக உங்களோட பாடல்ல இருந்து ஒரு 4 அது அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல, சும்மா ரஃபா ஒரு டியூன் தான். அந்த பாடல் நீங்க கண்டிப்பா கேட்பீங்க, ஆனா அது வெளில வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் சாங்கா. ஓகே, நான் வந்து ஒரு 2-3 லிரிக்ஸ் சொல்றேன், அதை வந்து நீங்க பாடலா வந்து மாத்துங்க. ஐயோ அப்பெல்லாம் ஆன் தி ஸ்பாட்லாம் முடியாதுங்க, நீங்க வேற. சும்மா உங்களோட டியூன்லயே பாடுங்க, ஓகேவா? ஐயோ. என் ஊரு சென்னை, எனக்கு போர் அடிச்சா நான் போவேன் மெரினா, எனக்கு வேணும் சாம்பார் இட்லி. என்னங்க லிரிக்ஸ் இது? ஒரு ரைமிங்கா கூட இல்லையேங்க. என்னங்க ஒரு நல்ல ஒரு லிரிக் ரைட்டரை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க. என் ஊர் ராப் தான் பண்ணலாம். ஓகே, எனிதிங் இஸ் ஓகே. என் ஊரு சென்னை, நான் போவேன் மரீனா, அதுக்கப்புறம் என்ன லிரிக்கு? சாம்பார் இட்லி நானு சாப்பிடுவேன். அது டியூனாவே வரலையே. வாட் இஸ் திஸ்? இது டியூனா? நீங்க சரி ஓகே, எனக்கு வரலங்க, இது விட்டுடலாம் நம்ம. ஓகே, என்னோட லிரிக் சூப்பர்னு ஒத்துக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர், வேற லெவல். அதாவது ரொம்ப பொயட்டிக்கா இருக்கு. தேங்க்யூ. டைரக்டா ஆஸ்கருக்கு எய்ம் பண்றேன். கண்டிப்பா, ஷூர். நைஸ். சோ மியூசிக் கம்போசரா வந்து இந்த இயரே வந்து உங்களை எதிர்பார்க்கலாம்? இல்ல அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு ஒரு ஆசை, அவ்வளவுதான். அது இந்த இயரே நடக்கும் அப்படிலாம் இல்ல. பட் இந்த இயர் அதுக்கான ஒரு படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை. நைஸ். அதே மாதிரி யோர் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னும் இவங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எந்த மியூசிக் டைரக்டர்? ஆக்சுவலி எனக்கு ஹிந்தியில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பழைய பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் சலீம் சுலைமான் அப்படின்னு ஒரு மியூசிக் கம்போசர் டூவோ இருக்காங்க, அவங்களோட இசையில் பாடணும்னு ஒரு ஆசை. அப்புறம் சங்கர் எஹ்சான் லாய், நம்ம சங்கர் மாதேவன் சார், அந்த ட்ரையோ அந்த இசையில் பாடணும்னு ஆசை. வித்யாசாகர் சார், யுவன் சார், அவங்க எல்லாரோட இசையிலையும் பாடணும்னு ஆசை. ஸோ யா, ஓகே. அதே மாதிரி ரக்ஷிதா இப்போ வந்து ஒரு பிளேபேக் சிங்கரா இல்லைன்னா என்னவா இருப்பாங்க? தெரியல, ஆக்சுவலி கண்டிப்பாக தெரியல. ஏன்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் ஏதாவது ஒன்றா இருப்பேன், ஒரு ஆர்டிஸ்டாக தான் இருந்திருப்பேன். பிகாஸ் அதை தவிர வேற எதுவுமே தெரியாது எனக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு மியூசிஷியனாவோ இல்லை ஒரு ப்ரோக்ராமராவோ அந்த மாதிரி இருந்திருப்பேன். யா, அப்ப இந்த கார்ப்பரேட் லைஃப் அதுலலாம் சான்ஸே இல்ல? வாய்ப்பே இல்லை. என்ன நான் அந்த மாதிரி இமேஜினே பண்ணிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி இந்த 9 to 5 வாய்ப்பே இல்லை. எனக்கு லைஃப் வந்து எனக்கு இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது காரணமே இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள். என்னைக்கு எவ்வளோ பிஸியாக இருப்போம், என்னைக்கு எந்த ஊருக்கு போவோம், டைமிங் அப்படின்றதே இல்லை. ஸோ அது இந்த ஃபேஸில் இப்போதைக்கு இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஸோ அதை தாண்டி எனக்கு ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் இதுதான் அப்படின்னு என்னால் இருக்க முடியும். 2 நாள் கூட தாண்ட மாட்டேன் நான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார்ப்பரேட் லைஃப் எல்லாம் பார்த்துட்டு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? டெஃபினட்டாக இல்லை, டெஃபினட்டாக யோசிச்சது இல்லை. ஏன்னா எனக்கு இது நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதுக்காக உழைச்ச விஷயம். ஸோ அது கிடைச்சப்போ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அதை தாண்டி எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, சுத்தமா இல்லை. நைஸ். அதே மாதிரி இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கத்துக்கணும்னு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். இன்னும் அந்த டைம் கிடைக்கலனா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? எனக்கு முன்னாடி பியானோ எல்லாம் கத்துக்கணும்னு ஆசை. இப்போ பியானோ நானே கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் அப்படி வாசிப்பேன். ப்ராப்பரா கார்ட்ஸ் எல்லாம் இல்லைனாலும் கொஞ்சம் வாசிப்பேன். பட் கிட்டார் கத்துக்கணும்னு எனக்கு திடீர்னு இந்த வருஷம் ஆசை வந்துச்சு. ஆக்சுவலி இந்த பக்கெட் லிஸ்ட் சொன்னீங்கல்ல, அதுல இந்த கிட்டார் கத்துக்கணுன்றது ஒரு ஆசை. அதையும் பார்ப்போம், டைம் கிடைச்சா அதையும் நான் கத்துக்கணும், ப்ராப்பரா கத்துக்கணும்னு ஆசை. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ராக் பேண்டே வந்து நீங்க உருவாக்குறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், என்ன பேர் வைப்பீங்க? ரக்ஷிதா லைவ், ரக்ஷிதா சுரேஷ் லைவ். ஓகே, சிம்பிள் அண்ட் நீட்டா. நைஸ். அந்த மாதிரி நீங்க ஏகப்பட்ட ஃபாரின் கண்ட்ரீஸ் போயிட்டீங்களா? இன்னும் இந்த ஊர் எனக்கு பர்சனல் ஃபேவரட்பா, இந்த ஊர்ல மட்டும் நான் போவே இல்லை அப்படின்னா எந்த ஊர்? ஹவாய் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஷோ பண்றதுக்கு இல்லை, சும்மா ஒரு ட்ரிப்பா போகணும்னு ஆசை. மால்டீவ்ஸ் போகணும்னு ஆசை. இந்த மாதிரி பீச் அந்த மாதிரி இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு ஆசை. அப்ப நீங்க வந்து ஒரு பீச் கேர்ள், மவுண்டன் கிடையாது. நாட் அட் ஆல். மவுண்டன் எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கும் இந்த ஆம்லெட் போடுற பழக்கம் இருக்கா? அது சின்ன வயசுல ரொம்ப இருந்தது. ஓகே, இப்போ பரவாயில்ல. பரவாயில்ல. நைஸ். அந்த மாதிரி இன்னும் இந்த லாங்குவேஜஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ லைக் வாண்ட் டு ஒர்க் இன் தீஸ் லாங்குவேஜஸ்னா இந்த லாங்குவேஜஸ். மராட்டி பாடணும்னு ஆசை, பெங்காலி பாடணும்னு ஆசை, ஃப்ரெஞ்சில் பாடணும்னு ஆசை. ஃப்ரெஞ்செல்லாம் ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜஸ் இதெல்லாம். ஸோ இப்போதைக்கு ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் நான் பாடியிருக்கிறதுனா மலையாளம். அது ரொம்ப கஷ்டம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. பட் நான் 4 லாங்குவேஜ் பேசுவேன். நான் வந்து தமிழ், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ், இது 4மே ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். ஸோ இதிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். தெலுங்குலேயும் சிலது பாடியிருக்கேன். பட் மராட்டி, பெங்காலி இதிலலாம் பாடணும்னு ஆசை. ஓகே, இங்கிலீஷ்? இங்கிலீஷ் யா, வை நாட். இங்கிலீஷ்லேயும் பாடலாம். அங்கேயும் வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எப்பயிலேருந்து வருது? நைஸ், சூப்பர். இப்போ ஃபைனலாக வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு ரக்ஷிதாக்கு? நிறைய பாடிட்டு இருக்கேன். நிறைய சாங்ஸ் லைன்டப்பாக இருக்குது. அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு சொல்ல தெரியாது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சில இதெல்லாம் எனக்கே தெரியும். ஓ, இது நம்ம வாய்ஸில் வந்துருச்சா அப்படின்னு ஒரு தோணும். பட் யா இருக்கு, காட்ஸ் கிரேஸ் அப்படியே போயிட்டு இருக்கு, பிஸியா போயிட்டு இருக்கு. நீங்க பின்னாடி பார்த்தா தெரியும், செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகா சைன் பண்ணி ஏதாவது எழுதி எங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு அழகான செலிபிரிட்டி நீங்க வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலைன்னா எப்படி? சைன் பண்ணிடலாமா? ஷோர் ஷோர். தடா, ஹியர்ஸ் தி பியூட்டிஃபுல் கப் வெயிட்டிங் ஃபார் யுவர் சைன். ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட மியூசிக் ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. இனிமே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ.